സാറിന് എന്താ ശരിക്കും ഈ ഒരു ടൈമിൽ തോന്നുന്നത്? കാരണം ദുബായിൽ ഒരു നോർമൽ പേഴ്സണായിട്ട് ജോലി ചെയ്തുകൊണ്ടിരുന്നിടത്ത് നിന്ന് ബുർജ് ഖലീഫ പോലെ വലിയ ഒരു ബിൽഡിങ്ങിൽ ദുബായ് മുഴുവനും നോക്കുന്ന ആളുകൾ മുഴുവനും നോക്കുന്ന നമ്മുടെ സിനിമയുടെ പോസ്റ്റേഴ്സ് വരുന്നു. ഭയങ്കര പ്രൗഡ് മൊമെന്റ് ആണ്. ആൻഡ് 50ാമത്തെ സിനിമ ഇറ്റ് നോട്ട് ഈസി തിങ്, 50 സിനിമ കംപ്ലീറ്റ് ചെയ്യാന്നൊക്കെ പറയുന്നത്. സാറിന് ശരിക്കും ഈ ഒരു മൊമെന്റിൽ എന്താ ഫീൽ ചെയ്യുന്നത്? சத்தியமாக நான் உண்மையே நினைக்கல சார். ஏன்னா துபாயில் அது இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஷேக் ஜாயத் ரோட் சார். அதில் நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து துபாயில் நாட் அலோட் சார். பத்தாக்கா வந்து செக் பண்ணுவாங்க சார். ஃபஸ்ட் டே போகும்போது பத்தாக்கா வந்து இல்லாமல் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னோடய பாஸ் வந்து அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஜாபுக்கு வந்து இன்னொரு ஜாப் பண்ண முடியாது, அது ஃப்ரீ ஆஸ் பேப்பர், அதுக்கு அதை பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. பட் வேறு ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருந்தேன் சார். இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரோட்டில் ஒரு கம்பெனியில் போய் நான் வந்து நான் வேலை பார்த்தா டபுள் மடங்கு சேலரிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் சார். அதே ரோட்டில் ஒரு கம்பெனிக்கு 1 லட்ச ரூபா சேலரிக்கு அப்ளை பண்ணி நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு அந்த வேலை கிடச்சினா அங்கே தான் சார் இருந்திருப்பேன். அது தட் டைம் வந்து 12,000 ருபீஸ் சேலரி போய் அப்புறம் 25,000 ருபீஸ் சேலரிக்கு வேறு ஒரு கம்பெனிக்கு போய் ப்ளஸ் 1 லேக் ருபீஸ் சேலரி கிடச்சினா நான் துபாய் விட்டு வந்திருக்க மாட்டேன் சார். இப்போ நான் துபாயில் இந்த மாதிரி படத்தை நித்தில ஒருத்தர் எடுத்திருப்பான், வேறு யாரோ நடிச்சிருப்பாங்க, நான் அங்கே பார்த்துருப்பேன் சார். நான் இவ்வளோ அதுக்குள்ளே நடந்திருப்பேன். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது நம்ம தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைஃப் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுறது, அவங்க அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ வகையில் என்னை அதை சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இது நடக்குது. ஸோ நான் இதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ இட்ஸ் நாட் மை. பட் நான் அன்றைக்கி அந்த தெருவில் இருக்கும்போது அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது இட்ஸ் சர்ப்ரைசஸ் மீ. மற்றபடி அப்புறம் இந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் உண்மையாகவே அவ்வளோ ஒர்த்து இல்லை சார். நான் வந்துட்டு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கும்போது என் லைஃப்லேருந்து நான் அனலைஸ் பண்ணதை நான் வெளியே சொல்கிறேன். மற்றபடி அது வந்து அதில் வந்து எந்த மோட்டிவேஷன்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. பட் பீயிங் அன் ஆக்டர் நான் ஒரு விஷயத்தை பேசும்போது நான் அட்ரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் மை ப்ராக்டிஸ், தட்ஸ் ஆல். மற்றபடி ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங். ஐ எம் ஜஸ்ட் பி தேர் அண்ட் விட்னஸ் இட். தட்ஸ் ஆல் சார். தேங்க்யூ. என்னம்மா? ஆக்சுவலி ஒரு பதில் இப்போது தான் அவர் சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி இந்த நான் லிவிங் திங் பற்றி பேசுகிறீங்க, இந்த லக்ஷ்மி. அது நான் முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த யூனிவர்ஸில் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுறேன். அது எங்கே, யாருக்கு, எதுக்காக அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படி தான் லக்ஷ்மி. என்னோட ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஸ்பூன் ஃபோர்க்கை வச்சு நான் ஒரு படம் ஷார்ட் பண்ணியிருந்தேன். அது பன்னியாரம் பக்கத்தில் கார் அப்படி இருக்கும். காஸ்டவேல வில்சன் பால், அவனுக்கு ஒரு உயிர் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஃப்ராங்க் வீடியோ பார்த்தேன். யாரோ பாட்டு கேட்டுருப்பாங்க, தெரியாமல் அவங்களோட போய் இயற்கைக்குள்ள அந்த போய் டப்புன்னு கட் பண்ணிவிட்டு புதுசாக கொடுத்துட்டு டப்புன்னு அந்த மாதிரி ஒரு லேடி பாட்டு கேட்டுருக்காங்க, டப்புன்னு கட் பண்ணிட்டாங்க, அந்த ஒயர் கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு புதுசாக தூக்கி அடிச்சாங்க. என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததுரா, அவன் இறந்து 1 மாதம் ஆச்சு, நான் அவன் நினைப்ப வச்சுட்டு கட் பண்ணிட்டேன்னு சொல்லி கடுப்பாயிட்டாங்க. அது அவங்களுக்கு உயிர். அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்ன கொஸ்டின்? அதான் சிங்கப்பூர் நட்டி கொஸ்டின் என்ன? ஓகே ஓகே. இல்லை, வெற்றிமாறன் சார் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, பாலுமந்திரா சார் சொன்னதாகவும் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு, ஒரு படத்துக்கான தேவையை அதையும் எடுத்துக்கும், நாம் அதை செட் பண்ணுற ஒரு டூல் தான் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் எல்லாம் ஃபிட்டின் ஆகிட்டாங்கல்ல. ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு தெளிவான விளக்கம் எனக்கு சொல்ல தெரியல. இல்லை, ஒரு வகையில் அது ஒரு பாராட்டுன்னு வச்சுக்கோங்க.
ஏன்னா ஒரு கேரக்டரை ஒரு ஆக்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஆக்டர் யாரும் ஞாபகத்துக்கு வரலைன்னா அந்த ஆக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அது எல்லாரையும் நாங்கள் கமிட் பண்ணும்போது நானும் என்ன முதல் பண்ணி இப்போ விஜய் சேதுபதி ஒருத்தன் சொதப்பி இருந்தானா வேறு யாராவது போட்டுக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஆக்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கேரக்டர், அபவுட் த சீன், அது உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு யாரும் ஞாபகத்துக்கு வரலைன்னா தே ஆர் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ லக்ஷ்மிக்கு அப்புறம் வேறு யாரும் ஞாபகத்துக்குனா ஏன்னா என்னால் அந்த கதை கேட்கும்போது குப்பை தொட்டி வச்சு எப்படி நான் மூவ் பண்ணுறது, நான் வந்து அந்த ஸ்டோரியில் அங்கே நின்றுட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் குப்பை தொட்டியை காணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அந்த குப்பை தொட்டி வந்து குழந்தைய காப்பாற்றி சொல்கிறது நான் நம்பலை. இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது இதுன்னு கேட்டேன். எடுத்து சொன்னால் அண்ணா அதை கிராஸ் பண்ணிவிடுங்க, கதைப்படி ஒரு குப்பை தொட்டி வேணும், அது இரும்பில் இருக்கணும், அந்த ஐடியா பின்னாடி பார்த்தோம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த குப்பை தொட்டி பார்க்கறதுக்கு சாமி மாதிரி இருக்கணும், ஒரு குழந்தை உயிரை காப்பாற்றுது, அப்போ அது பார்க்க எவ்வளோ இருக்கணும், அதை யோசித்து அதை உருவாக்குறது. அது வெறும் பட்டை அடித்தா மட்டும் குப்பை தொட்டி கடவுள் ஆகிடாதுல்ல. அப்புறம் அதுக்கு ஒரு இதெல்லாம் என்ன சொன்னால் பீடிங் மாதிரி அடித்தது, இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு பார்க்கும்போது உயிருள்ள பொருள் மாதிரி மாறுது. அதை க்ரியேட் பண்ணுறது வேணால் ஒரு 10% இல்லை 20% இருக்கலாம். அப்போ அதுக்கு பின்னாடி சொன்ன ஸ்டோரி ஒரு 50% இருக்கலாம். அப்புறம் நீங்கள் அதை நம்பினது அது 100% மாறி இருக்கலாம். ஸோ அதனால் அது ஒரு ஸ்டேஜில் அது கிராஸ் ஆகிடும். எல்லாம் சும்மா நீங்கள் சொல்கிறது.